வானத்திலிருந்து விழுந்த ஒளிக்கல்லுடன் எலாரா பிறந்தாள். அவள் தொடும் ஒவ்வொரு கல்லும் ஒளிர்ந்தது. ஒரு நாள் இருளை வெல்லும் குழந்தை நீயே என்றார் முனிவர். அந்த மலை அவளை அழைத்தது போல இருந்தது. இதயத்தின் சக்தியே உண்மையான ஆயுதம் என்றாள் தேவி. ஒளியின் சக்தி மெதுவாக அவளுள் விழித்தது. இருள் தனது இறுதிப் போருக்கு தயாரானது. விதி அவளை ஒரு மந்திர புலி அவளது காவலனாக வந்தது. A magical crystal tiger became her guardian. வானத்தில் மறைந்த பாதை அவளுக்காக திறந்தது. A hidden path. 1000 ஆண்டுகளாக உறங்கிய இருள் மீண்டும் விழித்தது. ஒளியின் இராச்சியம் இருளால் சூழப்பட்டது. பயம் இருந்தாலும் எலாரா பின்னால் செல்லவில்லை. தெய்வீக கிறிஸ்டலை தேடி அவள் பயணம் தொடங்கினாள். இருளின் அரசன் அவளது இதயத்தை உடைக்க முயன்றான். அன்பின் நினைவுகள் அவளுக்கு சக்தியாக மாறி. இதயத்தின் சக்தியே உண்மையான ஆயுதம் என்றாள் தேவி. ஒளியின் சக்தி மெதுவாக அவளுள் விழித்தது. இருள் தனது இறுதிப் போருக்கு தயாரானது. விதி அவளை இறுதி சோதனைக்கு அழைத்தது. ஒவ்வொரு கண்ணாடியும் அவளது உண்மையை காட்டியது. இதயம் உடைந்த நினைவுகள் அவளை சோதித்தன. கண்ணீரிலும் ஒளி இருந்தது. ஒளியின் தேவி எலாராவை பார்த்து சிரித்தாள். தெய்வீக கிறிஸ்டல் இறுதியாக விழித்தது. ஒளி இருளை முழுவதும் விழுங்கியது. வெறுப்பை வென்றது கருணை. உலகம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது. எலாரா ஒளியின் காவலாளியாக ஆனாள். உண்மையான தெய்வீக சக்தி அன்பும் தூய்மையான இதயமும்தான்.